அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது புளோரட் பிரமீளா பிரசன்னா ரோசி குடும்பத்தில் மரித்த திருமதி பவுலினுடைய முதல் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், இறைவன் இவர் செய்த அனைத்து குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து அவருக்கு விண்ணக பேரின்ப பாக்கியத்தை கொடுத்திருந்தபடியாகும், மேலுமாய் இவருடைய அன்பு கணவர் ஆண்டனுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அதோடு சேர்ந்து கார்மேல் சகோதரிகள் குடும்பத்தில் மரித்த ரெஜினா உடைய முதல் ஆண்டு நினைவு திருப்பலியாகும், இறைவன் இவர் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து இவருக்கு நித்திய பேரும் பாக்கியத்தை கொடுத்தருளும்படியாக திருப்பலியானது ஒப்புக் கொடுத்து செபிக்கப்படுகிறது. உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன், அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானத்துதர் ஒன்றாக பாடி அவரை ஆராதிக்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது என்ன அதிகாரம் கொண்ட போதனையாக இருக்கிறதே. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தொழுகை கூடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கின்ற பொழுதும் அதிகாரத்தோடு போதித்தார். தீய ஆவிகளை விரட்டுகின்ற பொழுதும் அதிகாரத்தோடு விரட்டுகிறார். இறைவன் இந்த மண்ணுலகில் எந்த அளவிற்கு தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வுகள் வழியாக நம்மால் காண முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரம் மட்டுமல்ல, நம்மை ஆழமாக அதிகமாக அன்பு செய்கிறார். இந்த அதிகாரம் ஆளுமைக்காக அல்ல, அன்பு செலுத்துவதற்காக இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பிறரை அன்போடும் அரவணைத்து வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமாய்த்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார். அவரும் சாமுவேலை ஈன்றெடுத்தார். சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம். பிரிவு 1. இறை திருவசனங்கள் 9-20 முடிய. அந்நாள்களில் சீலோவில் உண்டு குடித்தவன் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோயில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசிந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார்.
அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது. படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியானாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவரக்கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்பத் துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மன நிறைவோடு செல், இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உம் கண் முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிவிட்டுவிட்டு திரும்பிச் சென்று ராமாவின் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் சாமுவேல் ஆகமத்திலிருந்து. பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியள் ஆகிறாள். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொல்கிறார், உயிரும் தருகிறார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழை ஆக்குகிறார், செல்வர் ஆக்குகிறார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. பொழுதினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா.
கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமார் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்பொழுது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போய் என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறது. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு அதிகாரத்தோடு மக்களுக்கு போதித்து வந்தார். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிப்பதை நற்செய்தியாளர்கள் அற்புதமாக நமக்கு படம் பிடித்து காட்டுவார்கள். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்திலே தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கக்கூடிய முதல் தருணத்தை நம்மால் காண முடிகிறது. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகுமில் நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்றார். அங்கே கற்பித்து வந்தார். இயேசு கற்பிப்பதற்கு, போதிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா தொழுகை கூடத்தில்? பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, யூதர் சமுதாயத்தினுடைய வழக்கப்படி பார்க்கின்ற பொழுது அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு தினந்தோறும் சென்று விட முடியாது. மாதத்திற்கு ஒரு முறை ஒரு சிலர் செல்வார்கள், வருடத்திற்கு ஒரு முறை ஒரு சிலர் செல்வார்கள். ஆனால் ஆலயத்தில் வழிபாடு நடத்த வேண்டும் என்பதும், ஆலயத்திலே சென்று இறைவனுடைய வார்த்தையை கேட்டு வழிபாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய கட்டாய கடமை. எனவேதான் யூத சமுதாயத்தில் எங்கெல்லாம் 10 குடும்பங்கள் இருக்கிறதோ அந்த பகுதியிலே ஒரு தொழுகை கூடம் ஒன்று கட்டப்பட்டு அங்கே செப வழிபாடு நடத்தப்பட்டது. அந்த அளவிற்கு அவர்கள் ஆன்மீகத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். இது ஒரு புறம். ஒவ்வொரு தொழுகை கூடத்திற்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை, இறைவார்த்தையை போதிக்கக்கூடியவரை நியமிப்பார்கள். ஒருவர் இறைவார்த்தையை போதிக்கக்கூடியவர், குழல் ஊதக்கூடியவர், ஆலயத்தை தூய்மை செய்யக்கூடியவர் என்று பலவிதமான பணிகளுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை அவர்கள் நியமித்து வைப்பார்கள். இந்த மத போதகர் என்கிறவர் தான் இறைவார்த்தையை போதிக்கக்கூடியவர். அவர் அவருடைய பார்வைக்கு யாரெல்லாம் இறைவார்த்தையை போதிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதோ அல்லது தகுதி இருக்கிறதோ அவர்களை அந்த தொழுகை கூடத்திலே இறைவார்த்தையை போதிப்பதற்கும் இறைவார்த்தை வாசிப்பதற்கும் வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய தகுதி அந்த ஒரு மனிதருக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த வரிசையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அங்கே இயேசு போதிக்கிறார். போதிக்கின்ற பொழுது அவர் அதிகாரத்தோடு போதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆக மற்றவர்கள் அதிகாரத்தோடு போதிக்கவில்லையா?
மற்றவர்கள் அந்த இறை வார்த்தை இறை பிரசன்னத்தோடு கொடுக்கவில்லையா என்ற கேள்விகளும் நமக்குள் எழலாம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்கின்ற பொழுது அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலேயே மார்க்கு நற்செய்தியாளர் நிறைவாக காட்டுகிறார். தொழுகை கூடத்தில் போதிக்கின்ற பொழுது அதிகாரம் கொண்ட போதனை இருந்தது. அதே தொழுகை கூடத்திலே தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா இங்கு வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். ஆக இறைவார்த்தை அதிகாரத்தோடு ஒருபுறம் போதிப்பதையும், அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவரிடமிருந்து அசுத்த ஆவி இயேசுவை அங்கே தடுப்பதையும் காணுகின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார், வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போயிட்டு அதட்டினார். அதுவும் அவரை விட்டு வெளியே சென்றது. கூட்டத்தில் இருந்தவர்கள் திகைப்புற்று சொன்ன வார்த்தை, இது என்ன அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறது, தீய ஆவிகளும் இவருக்கு கட்டுப்படுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, தொழுகை கூடத்தில் மத போதகராக நியமிக்கப்பட்ட அன்றைய காலகட்டங்களிலே இந்த மத போதகர்களாக இருக்கட்டும், பரிசேயர்களாக இருக்கட்டும், மறைநூல் வல்லுநர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே என்ன செய்தார்கள் என்றால் அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். யார் மீது? தனக்கு கீழ் இருக்கின்ற மக்கள் மீது தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். மனிதநேயத்தை அழித்து தங்களை வளர்த்து அடுத்தவர்களை அழிக்க ஆரம்பித்தார்கள் தங்கள் அதிகாரத்தை கொண்டு. இதுதான் அவர்கள் வைத்திருந்த அதிகாரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைத்திருந்த அதிகாரம் எப்பொழுது ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனை ஆட்கொண்டிருக்கிறதோ, ஒரு மனிதனை பிடித்திருக்கிறதோ, தீமைகள் ஒரு மனிதனை ஆட்கொண்டிருக்கிறதோ, அசுத்த ஆவிகளுக்குள் ஒரு மனிதன் சிக்கி திணறிக் கொண்டிருக்கின்றானோ, அந்த மனிதனிடமிருந்து தன் அதிகாரத்தை கொண்டு அசுத்தங்களை வெளியேற்றுகிறார். இது இயேசுவினுடைய அதிகாரம். இதுதான் மார்க்கு நற்செய்தியாளர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆழமுள்ள சிந்தனை. நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக நமக்கு சொல்லி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். மடியில் கணம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும் என்று. எந்த ஒரு மனிதனுடைய மடியில் கணம் இருக்கிறதோ, ஒரு வழிப்பயணத்தில் அவனுக்கு பயம் இருக்கும். இங்கே திருடர்கள் நம்மை அடித்து விடுவார்களோ, உதைத்து விடுவார்களோ, நம்மிடம் இருக்கிற பொருளை அபகரித்துக் கொள்ளுவார்களோ. ஒருவேளை அவனுடைய மடியில் ஒன்றுமில்லை என்றால், அவன் எடுத்து செல்லவில்லை என்றால், அவன் தைரியமாக சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருப்பான். இது சாதாரண நடைமுறையான வாழ்க்கை. இதிலும் இன்னொரு கருத்தை நாம் சொல்லிக் கொள்ள முடியும். எந்த ஒரு மனிதன் தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றானோ, குற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றானோ, அவனால் நிம்மதியாக உண்ணவும் முடியாது, உறங்கவும் முடியாது. இதுவும் சொல்லலாம். மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும். இயேசுவினுடைய மடியில் கனம் இல்லை. உண்மைக்காக போராடினார், நீதிக்காக போராடினார், மனித நேயத்திற்காக போராடினார், தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்தி வைக்க ஆசைப்பட்டார். எங்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ அந்த அநீதியை அழித்துவிட்டு உண்மையை கொண்டு வந்தார். மறைநூல் போதகராக இருக்கட்டும், பரிசேயர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் செய்த தவறினை சுட்டி காட்டினார். இதுதான் அதிகாரம் கொண்ட போதனை. அவர்களிடம் இருந்த அதிகாரம் வேறு, இயேசுவிடம் இருந்த அதிகாரம் வேறு. அவர்கள் அழிக்க ஆரம்பித்தார்கள், இயேசு வளர்க்க ஆரம்பித்தார் மனிதநேயத்தை. இது எதை குறிக்கிறது என்றால் அன்பை குறிக்கிறது. இறைவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவர் மீதும் அளவு கடந்த அன்பை அவர் வைத்திருக்கிறார். அந்த அன்பை தான் உங்களுக்கும் எனக்கும் தெளிவாக கொடுத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தகப்பன் என்கின்ற அதிகாரம், தாய் என்கின்ற அதிகாரம், பிள்ளைகள் என்கின்ற அதிகாரம், ஆசிரியர் என்கின்ற அதிகாரம், குரு என்கின்ற அதிகாரம், பங்கு தந்தை என்கின்ற அதிகாரம், நண்பன் என்கின்ற அதிகாரம், அண்ணன் என்கின்ற அதிகாரம், அக்காள் என்கின்ற அதிகாரம், இவை அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவைகளை வைத்து நாம் நம்மை சார்ந்தவர்களை அழிக்க நினைக்கின்றோமா, அல்லது நம்மை சார்ந்தவர்களை அன்பின் வழியாக வளர ஆசைப்படுகின்றோமா? இயேசு உங்களையும் என்னையும் சிந்திக்க என்று அழைப்பு கொடுக்கிறார். எனவே இறைவன் கொடுத்திருக்கிற அற்புதமான வாழ்க்கையை
நம்முடைய கரத்திலே ஏந்தி வைத்திருக்கின்றோம். உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிரகாசமான ஒளியை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த பிரகாசமான ஒளி உங்களுக்கும் எனக்கும் நடந்து செல்லுகின்ற பாதையிலே வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நாம் பயணிப்போம், இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது இந்த மண்ணுலகிலே நாமும் அன்பு கொண்ட அதிகாரத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இறைவன் அதிகமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர் திருப்பலியிலே வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையில் நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மக்கள் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்கம் மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையார் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது திரு அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தையை நீர் உள்ளதும் அழைத்து கொண்டு பவுலின், ஆண்டனி, ரெஜினா என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செபிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அவர்கள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு